பண்ணியிருக்குது, அது பண்ணியிருக்குன்னு. இதற்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் நான் அட்டாச் பண்றேன். சொல்வதெல்லாம் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா, இதே ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வந்து காதல் விவகாரம். அந்த காதல் விவகாரத்துல அந்த பள்ளி மாணவி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லுவாங்க. இது அப்படியே வந்து இந்த ஸ்ரீமதி வழக்குல வந்து ஒத்து போகுது. இதை தயவு செஞ்சு நீங்க பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அந்த சொல்வதெல்லாம் உண்மை எபிசோட பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு வந்து காதலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணம் தான். ஆனா அதை வந்து இந்த பெற்றோர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அத மூலியமா வர்ற எவ்வளவு பிரச்சனைகள் பின்னாடி வருது, அந்த பெண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த பெண் சொல்லியிருக்கிறத நீங்க கேட்கலாம். இதே மாதிரிதான் இந்த ஸ்ரீமதி வழக்கிலும் அவங்க அம்மா பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு முதல்ல? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியோட